கொஞ்ச நாளாகவே பயங்கரமான காது வலி, என்ன பண்ணுறதுனே தெரில. இஎன்டி டாக்டரை போய் செக் பண்ண வேண்டியதானே? போகாமல் இப்போ நான் போனேன், ஃபுல் செக்கப் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு வலி மட்டும் குறையவே இல்லை. இதே மாதிரி தானே எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நெஞ்செல்லாம் படபடன்னு வந்துச்சு. நான் கூட பயந்துட்டு போய் ஹார்ட் டாக்டரை போய் செக் பண்ணேன். ஃபுல் பாடி செக் பண்ணாங்க, எதுவுமே இல்லைன்னாங்க. இசிஜி கூட எடுத்து பார்த்தாங்க, எதுவுமே இல்லைன்னுட்டாங்க. நீங்கள் 2 பேருமே பயப்படுறது சரிதான். ஆனால் இந்த பிரச்சனை பல்லு பிரச்சனையாக கூட இருக்கலாம். என்னது, பல்லு பிரச்சனையா? அப்படியா, பல்லு பிரச்சனையா? ஆமாம். என்ன அப்படின்னா, இந்த பல்லு நமக்கு சரியாக வளர்கிறதுக்கு சிலருக்கு இடம் இருக்காது. அது மாதிரி வளர இடம் இல்லாமல் போகிறப்போ, இல்லைன்னா பல்லு வரிசை தப்பி வளர்ந்துருக்கப்போ, இல்லைன்னா பல் எங்கேயாவது சொத்த பல் இருக்கும்போது, இல்லைன்னா அந்த பல்லில் ஏதாவது ஈறு பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நம்மளை அறியாமல் ஒரு பக்கம் மட்டுமே நம்ம மென்று சாப்பிட்டுட்ருப்போம். அதுபோல் ஒரு பக்கம் மட்டுமே மென்று சாப்பிட்றது, அது சரியாக மென்று சாப்பிடாம போகிறது, இதெல்லாமே என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்னா அது வேறொரு பிரச்சனையாக அவங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இது மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம ஒரு பக்கம் மட்டுமே நம்மளை அறியாமல் அந்த ஒரு பக்கம் மட்டுமே மென்று சாப்பிடுவோம், இன்னொரு பக்கம் நம்மளால் மெல்ல முடியாது. இது சகஜம் தானே? என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? அது பிரச்சனை பல்லில் தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்த மாதிரி காது வழியாக அது வெளியில் வரும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா காதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் ஹார்ட் படபடன்னு ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹார்ட்டில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி என்னடா சும்மா நோயின்னு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சி சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணம் பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சரியாக மென்று சாப்பிடாத பிரச்சனை, அந்த பல்லை மெல்ல முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமாக டாக்டர் சொல்கிறாங்க. வாங்கலை நம்ம போய் டாக்டர்கிட்ட அது என்னன்னு கேட்போம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது போல் இப்போ பல் பிரச்சனை இருந்ததுன்னா, இப்போ வீட்டில் யாருக்காவது அது போல் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அவங்கள பார்த்து? நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்து சாப்பிட்லையோ, அவங்க சீக்கிரம் முழுங்கி வச்சிடுறாங்களோ, இந்த கோழி குத்தி சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அது உடனே அவங்க பல்ல நம்ம செக் பண்ணணும், ஓரல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப நேரம் அதை கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முழுங்கி தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் வாயில வச்சிருக்க முடியாது. தே டோன்ட் கெட் த ப்ளஷர் ஆஃப் ஈட்டிங். அதனால டக்குன்னு முழுங்கிடுவாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ். இவங்க அப்படி முழுகிறதுனால என்ன ஆகும், இவங்களுக்கு நிறைய ப்ளோட்டிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அடிக்கடி ஏப்பம் வர்றது, வயிறு உபசமாக இருக்கிறது, கரெக்டான டைஜஷன் நடந்து கரெக்டாக அதெல்லாம் அப்சார்ப் ஆச்சு நம்ம உடம்புல அப்படின்னா நம்ம ரொம்ப வெயிட் எல்லாம் போட மாட்டோம். ஸோ இப்போ இவங்களுக்கு திடீர்னு வெயிட் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப வெயிட் குறைவாங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பல்ல நம்ம செக் பண்ணணும். நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் ஒரு நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள நாங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க? அவங்க கிளினிக்கில் நடந்து வரும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? ஸோ உள்ளே வரும்போதே அவங்களுடைய பாடி பாஸ்டரே வேற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ உங்களை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ ஃபோட்டோகிராஃபர் உங்களை எப்பயாவது சொல்லியிருக்காரு, நீங்கள் தலையை நேராக வைங்க, தலை சாய்ச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காமன் மேனுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கே அந்த ஹெட் டில்ட் ஆகிடும். எப்போவுமே ஒரு பக்கம் இப்படி சாஞ்சு இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஷோல்டர் டில்ட், ஹெட் டில்ட்டு. ஸோ அந்த போஸ்டர் வச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஹிப் டில்ட் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் 2 காலையும் ஒன்றா நிற்க வைக்க முடியாது அவங்களால. ஒரு கால் கொஞ்சம் முன்னாடி தான் வரும் லேஸா. ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனல் லென்த் மாறிடும். ஸோ ஒரு கால் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. எப்பவுமே தலை டில்ட்டடாக இருக்கும், ஹிப் டில்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் சிம்டம்ஸ். அந்த போஸ்டரை வச்சு நம்ம அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், அது நம்ம போஸ்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அது தட் இஸ் ஒன் சைன் அண்ட் சிம்டம். ஸோ இதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம்.
அதில் நிறைய இருக்குது, எங்களோட கொஷினர்லேயே நிறைய வரும். ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது தென் வி கோ அஹெட் வித் த இன்டர்வென்ஷன், அதாவது நியூரோமஸ்குலர் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் அதுக்கு அடுத்து நம்ம மற்ற அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். மோஸ்ட்லி எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இயர் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு காது வலி மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு காது வலி இல்லை காதில் வந்து ஒரு ரிங்கிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதோ கோயின் சவுண்ட் வர மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து சும்மாவே பட்டு போட்டு ஒரு காதை க்ளீன் பண்ணாதான் ஒரு ரிலீஃப் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்காது, பட் சும்மா ஒரு அந்த ரிலீவ், அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது எதனால? ஏன்னா இங்க அந்த டிஎம் ஜாயிண்ட்னு ஒரு ஜாயிண்ட், இதுதான் வந்து ஜாவோட ஜாயிண்ட். நம்மளுடைய அப்பர் ஜா வந்து இட் இஸ் ஃபிக்ஸ் டு த ஸ்கல், இந்த லோவர் ஜா தான் வந்து இந்த கீழ்தாடை தான் வந்து அசையிறது. ஸோ இந்த போர்ஷன் வந்து இந்த இடத்துல தான் அப்பர் ஜாவை மீட் பண்ணுது ஸ்கல்ல. ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு பேரு, ஆமா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லோவர் ஜா தான் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் ஆடுது இல்லையா. ஸோ இங்க வந்து இது வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இங்க ஸ்கல்ல மீட் பண்ணுது பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர் டிஎம் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து காதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறதுனால இங்க பெயின் ஏதாவது வர ஆரம்பிக்கும் போது அது காது வலி மாதிரி அவங்களுக்கு தெரியும் ரெஃபர்டா. ஸோ ENT கிட்ட போயிருப்பாங்க, பட் அங்க காதுல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அது வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா இது எதனால வந்திருக்குன்னா இந்த பைட் சரியில்லாததுனால இங்க இருக்கிற ஃபேஸ்ல இருக்க மசில்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன மசில்ஸ் தான், ஒரு 1 inch 2 inches தான் இருக்கும். ஸோ இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்ட்ரெயின் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் தே ஸ்ட்ரெயின், எல்லா மசில்ஸ் இந்த பாடி அது எல்லாத்தையுமே வந்து கனெக்டட் மேடம். அது எப்படி கனெக்டட்னா ஃபேஷியா அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ வந்து அதை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற ஸ்லைட்லி லார்ஜர் மசில்ஸ், இந்த நெக் மசில்ஸ், ஆக்சிபிட்டல் மசில்ஸ், ஸோ இங்க இருக்கிற மசில்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரும்போது அதுவும் கொஞ்ச நாள்ல ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சு. தட் இஸ் ஹவு தே ஸ்டார்ட் டெவலப்பிங் ஹெட் ஏக்ஸ், நெக் பெயின், ஷோல்டர் பெயின். ஸோ இது வரும்போது அந்த ஸ்ட்ரெயின் ஆகிற சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாஞ்சிடும், மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால. ஸோ இப்படிதான் அந்த பெயின் வந்து அப்படியே ஒன்றா டிசெண்ட் ஆகி வரும் உடம்புல கீழே. ஆனால் இது வந்து அந்த ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தா தெரியாதா? இங்கே இஎன்டி டாக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம அடுத்த எவாலுவேஷன். ஸோ ஜென்ரலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வரும்போதே பெரிய ரெக்கார்ட்ஸோட வருவாங்க. நான் இஎன்டி கிட்ட போனேன், அதுக்கப்புறம் வந்து க்ரானிக்காக எனக்கு ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கு, பட் ஆர்த்தோபெடிஷன் போயிருப்பாங்க. அங்கேயும் அதில் வந்து எக்ஸ்ரேஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. Then they would have had physiotherapy sessions. நிறைய physiotherapy போயிட்டு இருப்பாங்க இவங்க. இது என்னன்னா, நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற நர்வும் டீத்துக்கு சப்ளை பண்ற நர்வும் பிரெயின்ல ஒரே இடத்துல தான் கனெக்டடா இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதனால இந்த சிம்டம்ஸ் அங்கேயும் தெரிய ஆரம்பிக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து படபடப்பு வரும் அடிக்கடி. ஸோ படபடப்பு வரும்போது அது உடனே அப்போ பயந்துருவாங்க, மற்றதெல்லாம் அவ்வளோ பயப்பட மாட்டாங்க. ஒரு படபடப்பு வரும்போது உடனே டாக்டர் கிட்ட போவாங்க. பட் அங்கேயும் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுனால ஸோ அங்கேயும் மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க. திருப்பி ஒரு ரெவ்யூக்கு கூப்பிடும் போது நார்மலாக இருந்திருக்கலாம், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு படபடப்பு வரும். ஸோ ஒரு 2-3 times போகும்போது அப்போ வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லை இது வந்து கார்டியாலஜி ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகும்போது தான் அவங்க தே டேக் இட் சீரியஸ்லி. பிகாஸ் ஏன்னா பேஷண்ட்டுக்கு தெரியும் எனக்கு எதுவும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு வந்து வேற வழி இல்லை, இதுதான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை எடுக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் த டைம் தே ஸ்டார்ட் சர்ச்சிங், இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எங்களை தேடி வராங்க. ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரைக்கும். ஏன்னா அந்த வேகஸ் நர்வ்ங்கிற நர்வ் தான் it supplies to the teeth as well as it is the nerve which is associated with our mood, anxiety, fear எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த காம்பனண்டே வருது. ஸோ அது ஒரு படப்படப்பு வர்றது இது எல்லாமே இதனால தான். ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல தான் வந்து இதை ரிலீவ் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். ஸோ அதனால தான் அந்த கார்டியாலஜி படப்படப்பு வர்றது, படப்படப்பு வர்றது. சம்டைம்ஸ் அது படபடப்பு வந்து டென்டல் ப்ராப்ளம்ல கூட வந்திருக்கலாம். மாதிரி
ஆச்சரியமாக தான் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்டட். ஏன்னா இப்போ நம்ம இப்போ வந்து மெடிசனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே போயிட்டுருக்காங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ டீம் அப்ரோச். எந்த ஒரு ப்ராப்ளமே ஒரு ஐசோலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது நம்ம உடம்புல. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. அதனால நாங்கள் ஒரு டீமாக இதை ஒர்க் பண்ணும்போது தான் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும். இல்லாட்டி இப்போ என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானே வந்து ஒரு நார்மல் டென்டிஸ்டாக இருக்கேன், நாட் அ ஃபங்க்ஷனல் டென்டிஸ்ட்டுங்கும் போது ஓகே பல்லில் பார்ப்பேன், இங்கே ஒரு தாட வலியோடு வராங்க, பல்லு பார்ப்போம், ஓகே பல்லெல்லாம் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஏன்டியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் விட்டுடுவோம். பட் இது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது தான் வந்து ஓகே இது இல்லை அது இல்லை, நம்ம ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி அதை பார்க்குறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட்ரி டஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ. நம்ம வந்து மூக்கு வழியாக தான் மூச்சு விடணும். ஆமாம். மூக்குக்கு நிறைய ஒரு 20 ஃபங்க்ஷன் கிட்ட இருக்குது மூக்குக்கு. அதில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏரை ஃபில்டர். பட் இந்த பேஷண்ட்ஸ் படுக்கும்போது இந்த நாக்கு வந்து பின்னாடி போய் விழறதுனால இந்த ஏர்வே, அதாவது மூக்குலேருந்து இப்படி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு 5 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 1.5 வருஷம் கொடுக்கறதுலேருந்து அப்படியே குறைஞ்சு வந்து 6 மாசமா ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 மாசத்துக்குள்ள பிரஸ்ட் ஃபீடிங் வெரி வெரி காண தவறாதீங்க. பல் தரும் ஜில் தோற்றம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.